மக்களே, சிலம்பத்தை பற்றி ஒரு பதிவு. நான் ரொம்ப இன்னைக்கு சீரியஸாக ரொம்ப முரட்டுத்தனமாக நான் பேச போகிறேன். எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு கேட்க மாட்டேன்றாங்க. புத்திசாலித்தனமாக சிலம்பத்தை செய்யணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் முட்டாள்தனமாகவே செஞ்சுருக்காங்க. அலங்கார சிலம்பம் பண்ணுறவங்க மடையர்கள், முட்டா பசங்க நான் சொல்கிறேன். நீங்களும் முட்டாள்தனமாக செஞ்சு உங்களை நம்பி வர பசங்களுக்கு அதே முட்டாள்தனத்தை அப்படியே கற்றுக் கொடுத்து கம்போட வளர்ச்சியை கெடுத்து வச்சுக்கிறீங்க. கம்பு எப்படியாப்பட்ட கலை தரும். அந்த கம்பு மட்டும் ஒரு 50 வருஷமாக கரெக்டாக இயங்கி இருந்தால் தமிழ்நாடு ஜப்பான் சைனாவுக்கு முன்னேறி இருக்கும். ஆனால் இந்தியாவே முன்னேறி இருக்கும். அதை கெடுத்ததே இந்த சிலம்பக்காரங்களும் இந்த கராத்தேக்காரங்களும் தான். முட்டாள்தனமாக சொல்லி கொடுத்து தன் நம்பி வரக்கூடிய பசங்களை அவங்களையும் முட்டாள்தனமாக ஆக்கி வேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிறாங்க. அதான் நான் கராத்தையில் போட்டுறேன். விடுங்க, இப்போ சிலம்பத்துக்கு வரேன். சொல்கிறேன், அலங்கார சிலம்பம் செய்பவர்கள் மடையர்கள் நான் சொல்கிறேன். ப்ரூவ் பண்ணுறேன். நான் போர்க்கலை சிலம்பம் செய்பவர்கள் தான் புத்திசாலிகள். அந்த போர்க்கலை சிலம்பத்தில் கூட இந்த நாகம் 16 போர்க்கலை சிலம்பத்தை கூட அது இப்போ நிறைய பேர் முட்டாள்தனமாக தான் செஞ்சு வராங்க. என்ன முட்டாள்தனம்னா, ஒரு கம்போட அசைவு, ஒரு கம்போட முறையான அசைவுக்கும் மூளையோட சக்தி டெவலப்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. சும்மா கச்சா முச்சா வீசாதீங்க. இந்த அலங்கார சிலம்பக்காரங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ரைட் பகுலு, லெஃப்ட் பகுலு, 4 வீடு, தலை சுத்து, குத்து, ஒரு ஜம்பு, ஒரு குட்டிக்கரணம், கம்பு தூக்கி போட்டு பிடிக்கிறது, ஃப்ரண்ட் குட்டிக்கரணம், பேக்கு குட்டிக்கரணம், காட்டு வீடு. என்ன யூஸ்? என்ன லாபம்? என்னையா எதுக்கே செய்கிறீங்க? நான் கேட்குறேன். என்ன யூஸ்? ஆனால் என்ன பிரயோஜனம்? அது என்ன இருக்குது? செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கா? சண்டையோட அமைப்பு இருக்கா? இல்லை ஹெல்த்துக்காக அதில் விஷயம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. மட்டத்தனம். அதை போட்டு செஞ்சுட்டு இப்போ ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறீங்க, 100 பேர் வராங்க. 100 பசங்களுக்கு இதே ரைட் பவுல், லெஃப்ட் பவுல், தலை சுத்து, ரைட் பால் அந்த வருது. என்னத்தையே நீங்கள் மார்க் போடுவீங்க? ஒரு குட்டிக்கண்ணு அடிச்சா 1 மார்க்கு, 2 குட்டிக்கண்ணா 3 மார்க்கு, 3 காட்டு வீல் அடித்தா இன்னொரு மார்க்கு. என்ன இது? எதுக்கு அது? அதனால் என்ன பிரயோஜனம்? மாறுங்க ஐயா. காலையிலோ மாறி போச்சு. அலங்கார சிலம்பம் தான் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பண்ணது. போர்க்கலை சிலம்பத்தை அப்போ தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா போர்க்கலை சிலம்பக்காரங்களாம் அவங்கள அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணிட்டாங்க. ஆனால் அதனால் அந்த காலத்து ஆசான் மாதிரி அலங்கார சிலம்பத்தை கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான். இப்போ சுதந்திரம் வாங்கி 80 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் அதே அலங்கார சிலம்பத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னும் முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு மாறுங்கப்பா, மாறுங்க. போர்க்கலை சிலம்பம் தான் அறிவார்ந்த சிலம்பம். அந்த அறிவார்ந்த சிலம்பம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு பாடத்தில் செஞ்சு காட்டுறேன். இந்த பாடமாக நீங்கள் செய்கிறீங்களான்னு மட்டும் பாருங்கள். பாடம் வந்து நிறையா இருக்குது. ஒரு பாடத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. போனோம், நல்லா கவனிங்க. ஏறி மேலே இருப்பு கை கடிச்சு அது கரெக்டாக கைக்கு தான் அடிக்கணும். கரெக்டாக கைக்கு தான் அடிக்கணும். வந்துடுச்சு. அவன் அடிக்கிறான் பிளாக்கு. அதே கைக்கு தான் அடிக்கணும். எங்க அடிக்கிறான் அவன்? பிளாக்கு. அதே கைக்கு தான் அடிக்கணும். அந்த முனக்கம்பு கைக்கு தான் வரணும். அடிக்கிறான் பிளாக்கு. கம்ப அமுத்தி விட்டு இது அட்டாக்கு. சுத்துக்கால் போடுவது, அவனுடைய எல்லைக்குள் ஏறுவது, திரும்பி அடிப்பது, தலைக்கு அடிப்பது. அவன் அடிக்கிறான். ரொட்டேஷன் பிளாக்ல உள்ள ஏறி கைக்கு தான் அடிக்கணும். கைக்கு அடிச்சு சீட்டி காட்டி அவனை அடிக்க விட்டு முதுகுல வாங்கி இறங்கி அடிச்சு கம்பை இழுத்து சுருள இருக்கும். அவனை நம்ம எல்லைக்குள்ள கொண்டு வரோம். அவனுக்கு ஏமாந்த மாதிரி நடிச்சு சுருள இருக்க போய் அட்டாக் பண்றோம். அட்டாக். மேல இருப்பு 1, மேல இருப்பு 2, மேல 3 தங்க கிடைக்கும். இது பிளாக் அட்டாக். அப்படி சுத்துக்காரு. இந்த சுருள இருக்கும். இப்போ நான் இறங்கி என்ன பண்ணேன்? அடிச்சேன். அதே இது அவன் சூழ்நிலைக்கு தகுந்தது கீழ் வீச்சாவும் மாறும். அவன் என்ன நிலைமையில இருக்கான் அப்படிங்கிற கண்டுபிடிச்சு கீழ் வீச்சாவும் மாறும். ஸோ அவனோட மூளைக்குள்ள போய் கண்டுபிடிக்கிற மூமெண்ட் இதெல்லாம்.
அவன் ஏமாந்துட்டானா ஏமாறலையா, எந்த லெவலில் இருக்கிறான், எந்த மனோநிலையில் இருக்கிறான்றது கண்டுபிடிச்சு அடிக்கிற விஷயம். இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான அறிவார்ந்த பாடங்கள் போர்க்கலை சிலம்பத்தில் எக்கச்சக்கமாக இருக்கு. இதை நீங்கள் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இன்னிலிருந்து அடுத்த 10 வருஷத்தில் தமிழ்நாடு சீனா ஜப்பானோட முன்னேறும். அதான் உண்மை. நோயாளிகள் குறைவாங்க, ஆக்சிடென்ட் குறையும், தற்கொலைகள் குறையும், இந்த ஜாதி மத சண்டைகள் குறையும், ஜாதியே இருக்காது. எல்லாம் இந்த மனிதனோட ஆற்றலை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பெரிய ஜாதி, மண்ணாங்கட்டி ஜாதி. மனித ஆற்றல் இல்லாதவன் தான், ஆற்றலை பற்றி தெரியாதவன் தான் ஜாதியை தூங்குவான். நான் உயர்ந்த ஜாதி, நான் இங்கே தாழ்ந்த ஜாதின்னு. ஆற்றல் மிக்கவன் எல்லாம் மனுஷன்தான், ஜாதியே கிடையாது. சைனா ஜப்பானில் ஜாதியாக இருக்குது, ஜாதியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆற்றல், நீ ஆற்றலை உன் உடலில் உள்ள அந்த சக்தி நீ எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிற, நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன், அதான் அங்கே கணக்கு. அப்படி எது ஆற்றலை, ஸ்பிரிச்சுவல் பவரை ஒவ்வொரு மனிதனும் 100க்கு 100 எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறான், அதான் அங்கே கணக்கு. இங்கே மாதிரி ஜாதி மண்ணாங்கட்டியே கிடையாது அங்கெல்லாம். காரணம், அவர்கள் சிலம்ப பயிற்சி மூலம், வீரக்கலை பயிற்சி மூலம் ஆற்றலை வளர்த்து வச்சுக்கிறாங்க. இங்கே ஒன்றும் கிடையாது. சொல்லித்தரவனுக்கு ஆற்றல் இல்லை, அவன் ஆற்றல் இல்லாதவன் அவன் சொல்லித்தந்தாலும் பாவம் பசங்க. நான் பார்க்குறேன் இந்த கிரவுண்ட்லாம் கன்றாக டைம்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. சும்மா அப்படியே 2 மணி நேரம் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு அந்த சுற்று? மாறுங்க. கம்போட ஒவ்வொரு அசைவுக்கும் மூளையோட சக்தி டெவலப்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இருக்கு. பிளாக்குன்னா அட்டாக்கு, பிளாக்குன்னா பிளாக்கு, அட்டாக்குன்னா அட்டாக்கு. அதில் எவ்வளோ பவர் போகிறோம், எவ்வளோ ஸ்பீடு போகிறோம், என்ன டைமிங்கில், என்ன ரிதமில் செய்கிறோம், என்ன ஃபீலில் செய்கிறோம், எதுக்கு உள்ளவன் யார் அப்படின்றதெல்லாம் யோசித்து பண்ணக்கூடிய விளையாட்டு சிலம்ப விளையாட்டு. அதை விட்டு போட்டுக்கிட்டு முட்டாள்தனமாக அலங்கார சிலம்பத்தை பண்ணிக்கிட்டு தயவுசெய்து சிலம்ப பயிற்சி கெடுக்காதீங்க. போர்க்கலை சிலம்பத்தை பண்ணி நீங்களும் முன்னேறுங்க, நாட்டையும் முன்னேற்றுங்க. இதன் மூலம் கேட்டுக்கிட்டு முடிக்கிறேன். வணக்கம்.